ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி நம்ம ஜனா டிப்ஸில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கன் ஒரு 2 கிலோ சிக்கன், அதாவது முழு கோழியாக நான் வாங்கிட்டேன். 2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோழியை 4 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி 4 பீஸ், ஓகேங்களா? இல்லை லைட்டாக அங்கங்கே நான் கத்தியை வச்சு இப்படி கீறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழு மல்லி, மிளகு, அப்புறம் சீரகம். நான் எவ்வளோ அளவு அப்படிங்கிறத நம்ம ஃப்ரை பண்ணும்போது நான் சொல்கிறேன். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பிரியாணிக்குள்ளது, ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 1.5 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற வச்சிடணும். அப்போ தான் அரிசியும் நல்லா நம்மளுக்கு ரெசிபிக்கு தகுந்த மாதிரி அழகாக கிடைக்கும் பொலிவாக. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம இப்போ மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதில் இப்போ ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் மல்லி, ஓகேங்களா? 1/2 கிலோ ரைஸ்க்கு 2 ஸ்பூன் மல்லி. இப்போ நான் 1.5 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 ஸ்பூன் நான் முழு மல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், அது பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், வெள்ளைப்பூடு, அப்புறம் பச்சை மிளகா, இதை நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கடையில் நம்ம மசாலாவை நம்ம அரைச்சிடலாம், ஓகேங்களா? மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஒரு அரை இதில் நல்லா இப்போ வெந்துருச்சு. ஒரு கண்ணாடி பக்கம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணி மல்லி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மாதிரி இதில் ஒரு 5 ஸ்பூன் போடுவோம், ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் ஃப்ளேவர். பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம காரத்துக்குன்னு எல்லாமே இதில் இருக்கனால நம்ம தனியாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 7 ஸ்பூன் 8 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/2 கேஜிக்கு 1 லிட்டர் தண்ணி, 1/2 கேஜி ரைஸ்க்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். இது பாஸ்மதி ரைஸ்னால கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கலாம். பட் ஆனால் நம்ம சிக்கனையும் இதோட தான் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? 1/2 கேஜி ரைஸ், 1 லிட்டர் தண்ணி ரேஷியோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ 1.5 கிலோ ரைஸ் ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ நான் 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வாஷ் பண்ணி, அந்த சிக்கனை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இதை நான் நடுவில் லைட்டாக கட் பண்ணி வைக்கிட்டேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் சிக்கன் ஃபுல்லாக இறங்கும் அப்படின்ட்டு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாகவும் போடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி போட்டால் தான் மந்திக்கு செம்ம, அது பார்க்கவே செம்ம லுக்காக தெரியும். இப்போ இதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம ட்ரை லெமன் நான் ஒரு 3 எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1/2 கேஜி ரைஸ்க்கு 1 லெமன் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம இது ட்ரை லெமன் நம்ம ஆர்கானிக் ஷாப்லேயே கிடைக்கும். பட் ஆனால் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லெமனே வெயிலில் 10 நாள் வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா காஞ்சி போகிற லெமனே நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ட்ரை லெமன் எதுக்காகனா நம்ம இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிரும், அதுக்காக தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது சிக்கன் ஒரு 50% நல்லா வெந்துருச்சு இல்லையா. இப்போ இதை நம்ம சிக்கனெல்லாம் தனியாக இப்போ எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இதில் வந்து மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உப்பை வந்து செக் பண்ணிக்கோங்க போதுமான்ட்டு. பத்தலை அப்படின்னா உப்பே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை இதோட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து வேகட்டும். ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா வந்து சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே இப்போ உங்களுக்கு வந்து பாதி இது வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி நல்லா முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ளேவராக நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து முக்கால் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தம் போடுற நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தம் போட்டாச்சு. இந்த மாதிரி அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு அப்புறம் நம்ம பாத்திரம் நெக்ஸ்ட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் நீங்கள் மேலே வச்சுட்டிங்கன்னா இதுதான் தம் மெத்தட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பிரியாணி மசாலா இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃப்ரை பண்ணோம். அதில் பாதி இதை நம்ம ரைஸ்க்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மீதி உள்ளதை வந்து நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நான் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 3 லெமன் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா சீட்ஸ் இல்லாமல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனுக்கு வந்து மசாலா வந்து அதோட ஒட்டுறதுக்காக, அதாவது மசாலா வந்து எண்ணெயில் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் கிரிப் கொடுக்கும். அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளேலாம். பாருங்கள், நான் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ஆயில் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரைஸையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்கள், நல்லா வந்து உதிரியாக நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஆயிலும் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 50% வெந்துருச்சு. இப்போ நம்ம நார்மலாக வெந்தாலே போதும், குயிக்காக வெந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனல் டச் என்ன அப்படின்னா, முந்திரி பாதாமை நம்ம வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் டேஸ்டியான மந்தி பிரியாணி ரெடி ஆயிரும். மந்தி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். நான் வந்து 100 ml நெய் ஆட் பண்ணிட்டேன். நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா ஹீட் ஆனோடனே முந்திரி பாதாமை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டேஸ்டியான சிக்கன் மந்தி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளேவராக, நல்லா வாசமாக, ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும்.
இதில் நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருந்த சிக்கனை மேலாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி பாதாமையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். டேஸ்டியான சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் மந்தி பிரியாணி பிடிக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.